இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா, கானா வினோத் கிங்டம்ல ஃபுல்லா சண்டை தான் நடந்திருக்கு. அதாவது அவங்க வந்து ஒரு கிரீடத்த தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு, கானா வினோத் ஏதோ ஒண்ணு எடுத்தாரு. எடுத்ததுக்கு இவங்க திவ்யா வந்துட்டு போய் சொல்லுவாங்க, இந்த மாரி நீங்க எடுக்காதீங்க, அந்த பொருட்கள எடுத்தீங்கன்னா உங்கள திருட்டு மன்னன்னு சொல்லுவாங்கன்னு. அப்ப கானா வினோத் சொல்றாரு, அவங்க தானே முதல்ல எடுத்தாங்க, அப்ப எப்படி நம்மளும் சொல்ல முடியும்னு. அதுக்கு வந்து திவ்யா சொல்றாங்க, அவங்க முதல்ல எடுத்தாலும் நீங்க எடுக்காதீங்க, நீங்க எடுத்தா அவங்கள திருட்டு மன்னன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்றாங்க. இது சொல்லிட்டே இருக்கும்போதே கானா வினோத்துக்கும் திவ்யாக்குமே வாக்குவாதம் ஆயிடுச்சு. நான் என்ன குறை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அந்த என்ன கைப்பிடிச்சிருத்தியா நீ என்ன கைப்பிடிச்சிருத்தியா மாதிரி 2 பேத்துக்கும் ஒரு சண்டை வருது. திவ்யாவோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, திவ்யா வந்து அந்த நாட்டுக்கு போய் தர்பீஸை மீட் பண்ண போகலான்னு போகும்போது அந்த நாட்டுக்குள்ளேயே திவ்யாவை விடலை. ஆனால் இங்கே வந்து விஜய் பாருவும் கமருதினும் ஓடி பிடிச்சி விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் கமருதினை அங்கேயே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கமருதினே காதலுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு மந்திரி, அவரை போய் இவங்க வந்து கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் யாரும் கேட்கல. இதுக்கு இடையில என்னன்னா, விக்ரமுக்கும் கெமிக்கும் ஒரு வாக்குவாதம் ஆகுது. கெமி வந்து சொல்கிறாங்க, என்ன நீ அங்கே நில்ல, நீ எப்படி சொல்லலாம், நான் பண்ணா நான் பேசவே கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம் ஒன்றும் சமாதானப்படுத்துகிற மாதிரி பதில் சொல்லலை. ஸோ இந்த ராஜ்யம் பூரா பயங்கர சண்டையாக போயிட்டுருக்கு. அங்கே என்னடானா எல்லாரும் சும்மா நடிச்சு காட்டிட்டு தர்பீஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்காங்க. ஜஸ்ட்டு விஜய் பார்வதிக்கு அரோராவுக்கு மட்டும் சின்ன சின்ன கவுண்டர் போயிட்டே இருக்குது. நான் அங்கே போகிறேன் அப்படின்னு விஜய் பார்வதி சொல்கிறாங்க. நீ அங்கே போக வேண்டாம்னு அரோரா சொல்கிறாங்க. உனக்கு தான் காதல் முறிஞ்சிருச்சுல, நீ இனிமேல் எதுக்கு அங்கே போகணும், நீ போகாத அப்படின்னு சொல்லி அரோரா சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் பார்வதி சொல்கிறாங்க, என் காதல் முறிஞ்சதுக்கு காரணமே நீ தான், நான் திரும்பவும் நான் ஒட்டவுக்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீ இடையில வராதன்னு சொல்லி அவங்க 2 பேரும் மெயினாக கமருதனை மட்டுமே மனசில் வச்சு மாறி மாறி குத்தி குத்தி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மற்றபடி தர்பீஸ் ராஜ்யத்தில் எந்த சண்டையும் இல்லை. கானா வினோத் ராஜ்யம் பயங்கரமாக முட்டிக்கிட்டு போயிட்டுருக்கு. இதுதான் இப்போ வரைக்கும் உள்ள அப்டேட். இனிமேல் உள்ள அப்டேட் பார்த்துட்டு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.